Hi friends, welcome to Tamil Flavors. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேயுமே ரொம்ப அழகான கார்டன் இருக்கும். பட் கார்டனில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பூச்சி தொந்தரவு இருக்கும். முக்கியமாக வெட்டுக்கிளியோ மாவு பூச்சி தொந்தரவு அதிகமாக இருக்கும். ஸோ அதுக்குரிய ஒரு ஆர்கானிக் மெடிசனை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வெட்டுக்கிளிக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மெடிசன் பார்க்கலாம். சூடோமோனாஸ் ஃப்ளோரசன்ஸ். இது ஒரு ஆர்கானிக் மெடிசன் தான். நான் ஆல்ரெடி மணிதர்மா பயோடெக் ஷாப்பை பற்றி ஒரு சின்ன vlog போட்டிருக்கேன். நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். இப்போ இந்த ஆர்கானிக் மெடிசனை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 1/2 லிட்டர் தண்ணி எடுத்துக்கோங்க. 1/2 லிட்டர் தண்ணியில் ஒரு 1/2 கேப் அந்த மெடிசன் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 1/2 கேப் அந்த பாட்டிலோட கேப்லேயே ஒரு 1/2 கேப் நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அதை அந்த ஸ்ப்ரே பாட்டிலில் நம்ம எடுத்து வச்சுருக்க 1/2 லிட்டர் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அதில் ஒரு ப்ரெஷர் ஹேண்டில் இருக்கும். அதை மேலேயும் கீழே புஷ் பண்ணி ப்ரெஷர் கொடுத்துட்டு நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். நாங்கள் இந்த கார்டனுக்கு யூஸ் பண்ணுற ஸ்ப்ரே பாட்டிலும் அங்கே அவைலபிளாக தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் முள்ளங்கி செடி வச்சுருக்கேன். அதில் எவ்வளோ ஓட்டை இருக்குது பாருங்கள். ஃபுல்லாகவே வெட்டுக்கிளி அந்த கீரையை சாப்பிட்ருச்சு. அதே மாதிரி கற்பூரவள்ளி இலையிலையுமே வெட்டுக்கிளி தான் ஃபுல்லாக இலையை சாப்பிட்ருக்கு. கடைசியில் அந்த வெட்டுக்கிளியை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். பாருங்கள், ஓடிட்டுருக்கு. அதுக்கு நம்ம ஸ்ப்ரே அடிச்சிடலாம். ஸோ ஃபைனலி அதை கண்டுபிடிச்சாச்சு. ஸோ வெட்டுக்கிளி தொந்தரவு ரொம்பவே அதிகமாக இருக்குது எங்கள் கார்டனில். அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா மாவு பூச்சி. இந்த மாவு பூச்சி தொந்தரவும் அதிகமாக இருக்கும். இந்த மாவு பூச்சி என்ன செய்யணும்னா அந்த இலையை அப்படியே வெள்ளையாக, அந்த செடி ஃபுல்லாக வெள்ளையாக படர்ந்து அந்த இலையை அப்படியே உருட்டி விட்டுரும். ஸோ செடி ஃபர்தராக வளராது. ஸோ இதுக்குரிய மருந்தை பார்க்கலாம். இதுக்கு ஒரு 1 லிட்டர் தண்ணி ஸ்ப்ரே பாட்டில் எடுத்துக்கோங்க. ஃபாலிகான் நீம் பேஸ்ட் மெடிசன் தான். இதுவும் ஆர்கானிக் மெடிசன் தான். 65 rupees தான். ஸோ இது ஒரு கேப் நம்ம எடுத்துக்கலாம். அந்த பாட்டிலேயே அந்த மூடியில் ஒரு கேப் எடுத்துட்டு இதை 1 லிட்டர் தண்ணி கூட கலந்துடலாம். இதில் ஒரு 4லேருந்து 5 ட்ராப் வரைக்கும் நான் விம் லிக்விட் ஆட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட ஷாம்பு இருந்தால் கூட எனி ஷாம்பு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதையும் அதே மெத்தடில் நம்ம ஸ்ப்ரே பாட்டிலில் மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் செம்பருத்தியில் தான் இந்த மாவு பூச்சி அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி புதுசாக வர இலைகள் எல்லாமே, தளிர் எல்லாமே அது அப்படியே உருட்டி விட்டுரும். அதுக்கப்புறம் இந்த செம்பருத்தி செடி வளராது. அதனால அடிக்கடி நம்ம இந்த மருந்தை, இந்த மாதிரி மாவு பூச்சி பிரச்சனைக்கு இந்த நீம் மெடிசனை நம்ம கண்டிப்பாக செடிகளுக்கு அடிக்கணும். செம்பருத்தின்னு கிடையாது, நிறைய செடிகளில் இந்த மாவு பூச்சி பிரச்சனை இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சு உங்கள் கார்டனில் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த மெடிசனை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக் தான். ஸோ அதில் எறும்பும் சேர்ந்துருக்கு. இப்போ இந்த மாதிரி குட்டி குட்டி மொட்டு அழகாக வந்திருக்கு. ஆனால் செடி ரொம்ப வளரலை இந்த மாவு பூச்சினால். ஸோ இந்த மாதிரி நம்ம அடிக்கடி செடியை மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தோம்னா செடி நல்லா வளரும். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா பஞ்சகாவியா மெடிசன். இது கண்டிப்பாக நம்ம கார்டனில் எல்லா விதமான செடிக்குமே நம்ம யூஸ் பண்ணலாம். மேக்ஸிமம் நீங்கள் காய்கறிலாம் வளர்க்குறீங்க, அந்த மாதிரி தோட்டம் வச்சுருக்கீங்கன்னா இந்த மெடிசன் ரொம்பவே முக்கியம். இது பார்த்தீங்கன்னா 2 லிட்டர் தண்ணியில் 2 மூடி அந்த பஞ்சகாவியா மெடிசன் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு அதையுமே இது மாதிரி மிக்ஸ் பண்ணி நம்ம எல்லா கார்டனில் இருக்க எல்லா விதமான செடிக்குமே இது நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். ஸோ மேக்ஸிமம் கார்டனுக்கு நம்ம கேர் அதிகமாக கொடுக்க தான் நம்ம செடி எல்லாமே நல்லா. இப்போ நான் 3 விதமான ஆர்கானிக் மெடிசன் கார்டனுக்காக சொல்லியிருக்கேன். இந்த மெடிசன் நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட செடி எல்லாமே நல்ல ஒரு க்ரோத் இருக்கும். ஃபஸ்ட்டு கிராஸ் ஹோப்பருக்கு நான் சொன்ன மெடிசன் கிராஸ் ஹோப்பர் தொந்தரவு அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த சூடோமோனாஸ் ஃப்ளோரசனை நீங்கள் யூஸ் பண்ணலாம். செகண்ட் ஃபாலிகான் நீம் பேஸ்ட் மெடிசன். இது மாவு பூச்சி, அந்த மெலிபக் பூச்சி தொந்தரவு அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் அப்போ இந்த மெடிசன் யூஸ் பண்ணலாம். பஞ்சகாவியா பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக எப்போவுமே மந்த்லி ஒன்ஸ் உங்களோட கார்டனுக்கு யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக செடி எல்லாமே நல்லா வளரும். அண்ட் இது பார்த்தீங்கன்னா என்னோடய வ்ளாகில் நான் விதை போடும்போது காட்டியிருந்தேன். அதனால நான் பறிக்கும்போது காட்டுறேன்னு உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இப்போ நான் இந்த வீடியோவில் இதை அட்டாச் பண்ணியிருக்கேன். நான் சிவப்பு தண்டு கீரை பறிச்சாச்சு. தொட்டியில் இந்த அளவுக்கு தான் வளர்ந்துருக்கு, ரொம்ப ஹைட்டாக வளரலை. இந்த மாதிரி வீட்லேயே நீங்கள் கீரை உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய ஸ்பேஸில் ஒரு சின்ன தொட்டிலையோ இல்லை க்ரோ பேக்லேயோ நீங்கள் வளர்த்திங்கன்னா உங்களோட குழந்தைங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான வீட்லேயே பறிக்கக்கூடிய கீரை கொடுக்கறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கீரை விதை பார்த்தீங்கன்னா அங்கே மணிதர்மா ஷாப்லேயும் இருக்குது. அதே மாதிரி பல்லவர சந்தையிலையுமே நிறைய விதமான செடியோட விதைகள் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே
கார்டன் அப்படின்னா ரொம்பவே பிடிக்கும். நம்ம கையாலே வச்ச ஒரு செடியில் ஒரு சின்ன மொட்டு வந்திருந்தாலுமே அதை பார்க்குறதுக்கு நமக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். அது எப்போ பூக்கும் நம்ம அதை பார்த்துட்டே காத்துட்ருப்போம். அந்த மாதிரி நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய ஒவ்வொரு செடியிலையுமே இந்த மாதிரி பூச்சி தொந்தரவு வந்து செடியை வளர விடாமல் தடுக்குது. அந்த மாதிரி பூச்சி தொந்தரவு இனிமேல் இல்லாமல் செடி நல்லா வளர்கிறதுக்கு தேவையான ஒரு 3 விதமான மருந்தை தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். இந்த மாதிரி எல்லாரும் வீட்டிலேயே அவங்களுக்கு தேவையான காய்கறிகளை நம்ம வளர்க்க ஒரு சின்ன ஸ்டெப் எடுத்து வைக்கலாம். இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஒரு சின்ன செடியோ இல்லை ஒரு மரக்கன்றோ வந்து கண்டிப்பாக வைங்க. இது என்னோட சின்ன ஒரு ரிக்வெஸ்ட். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மேலே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட கமெண்ட்ஸை என் கூட ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு மேலும் மேலும் அப்டேட்ஸ் கொடுக்க ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.